வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனை துளிகள் தான் இன்றைய கவிதை வரிகள். வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம். ஆடம்பரம் என்றுமே அன்பையும் பண்பையும் அழித்துவிடும். ஆடம்பரம் என்றுமே அன்பையும் பண்பையும் அழித்துவிடும். அழகு என்பது ஆடையும் அலங்காரமும் கிடையாது. அழகு என்பது ஆடையும் அலங்காரமும் கிடையாது, உள்ளமும் உறுதியான செயலும் தான். வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் வேண்டும். கொண்டாட்டம்தான் வாழ்க்கை என்று நினைத்தால் திண்டாட்டத்தில்தான் முடியும். வரவறிந்து செலவு செய்தால்தான் வாழ்க்கையில் வசதியாக வாழ முடியும். வரவறிந்து செலவு செய்தால்தான் வாழ்க்கையில் வசதியாக வாழ முடியும். விடா முயற்சியும் உடல் பயிற்சியும் இருந்தால் இளமையும் வெற்றியும் எப்போதும் இருக்கும். ருசிக்கு இல்லாமல் பசிக்கு சாப்பிட்டால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். பக்தி என்பது 10,000 செலவு செய்து 10 கோவில் சென்று வருவதல்ல, பணிவும் அன்பும் தான். பக்தி என்பது 10,000 செலவு செய்து 10 கோவில் சென்று வருவதல்ல, பணிவும் அன்பும் தான். உள்ளத்திற்கு ஊக்கமும் உடலுக்கு பயிற்சியும் கொடுத்தால் மருத்துவ காப்பீடும் மருத்துவமனைகளும் தேவைப்படாது. உள்ளத்திற்கு ஊக்கமும் உடலுக்கு பயிற்சியும் கொடுத்தால் மருத்துவ காப்பீடும் மருத்துவமனைகளும் தேவைப்படாது. படிப்பு என்பது பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல, பண்போடும் அன்போடும் வாழ்வதற்கு தான். படிப்பு என்பது பணம் சம்பாதிக்க மட்டும் அல்ல, பண்போடும் அன்போடும் வாழ்வதற்கும் தான். முதுமையிலும் இனிமையாக வாழ இளமையில் இமைக்கும் நொடியையும் வீணடிக்காமல் உழைக்க வேண்டும். சம்பாதிக்க தொடங்கும் போதே சேமிப்பையும் தொடங்கிவிடு. சங்கடங்கள் இல்லாமல் சாகும் வரை சந்தோஷமாக வாழலாம். இரவு பணி என்றாலும் இயன்றவரை இளம் சூரியனின் இளம் சூட்டை உணர்ந்து பாருங்கள். உள்ளமும் உடலும் உற்சாகமாக இருக்கும். காலை தென்றலும் மாலை வெயிலும் இதயத்திற்கு புத்துணர்ச்சி தரும் இயற்கை கொடை. காலை தென்றலும் மாலை வெயிலும் இதயத்திற்கு புத்துணர்ச்சி தரும் இயற்கை கொடை. விஞ்ஞானம் விரல் நுனியில், உலகம் உள்ளங்கையில். கர்வத்தில் ஆடாதே. விபத்தும் விபரீதமும் பக்கத்தில் என்பதை மறந்துவிடாதே. விஞ்ஞானம் விரல் நுனியில், உலகம் உள்ளங்கையில். கர்வத்தில் ஆடாதே. விபத்தும் விபரீதமும் பக்கத்தில் என்பதை மறந்துவிடாதே. நன்றி. இந்த கவிதை துளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.